ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? வேவ் ட்ராவர்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு வேவ் மாதிரி நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி எலமெண்ட்டை ஒரு ஆன்சர் அறையில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு மேட்ரிக்ஸில் எனக்கு எப்படி எலமெண்ட் ஆட் பண்ணணும்னா இப்படி வந்து இப்படி போய் இப்படி வரணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வேவ் மாதிரி இந்த மாதிரி மேலே கீழே வந்து போகணும் எனக்கு. ஓகே, மேட்ரிக்ஸில் வேவாக போகிறதுக்கு மொத்தம் ரெண்டு கண்டிஷன் இருந்தாலே நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, என்னோட மேட்ரிக்ஸில் எப்போல்லாம் 0 ஆர் ஈவன் நம்பர் காலம் இருக்குதோ அப்போல்லாம் மேலேருந்து கீழே வரும். அதாவது 0th காலமில் மேலேருந்து கீழே வருமா, 1th காலம் விட்டுருங்க. அதே ஈவன் நம்பர் 2th காலத்தில் நம்ம கீழே வரோமா, மேலேருந்து கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 4th தேர்டு காலம் அண்ட் ஃபோர்த்துன்னு ஞாபகம் சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் தேர்டு காலம் மூட்டுருங்க, ஃபோர்த்து ஈவனில் வந்து மேலேருந்து கீழே வரும். ஓகே, அப்போ என்னென்னா 0 ஆர் ஈவனாக இருக்கச்சு அப் டு டவுன் வரணும். எனக்கு அப் டு டவுன் வரணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனா. செகண்ட் கண்டிஷன் சிம்பிள். ஆட் நம்பராக இருக்கச்சு என்ன பண்ணோம், டவுன் டு அப். ஸோ இங்கே 1க்கு வந்து கீழே மேலே போகிறோம், அதுக்கப்புறம் 2க்கு வந்துட்டு திருப்பி 3க்கு நம்ம கீழேருந்து மேலே போகிறோம். அவ்வளோதான். ஈவனாக இருந்தால் மேலேருந்து கீழே, ஆடாக இருந்தால் கீழேருந்து மேலே. ஓகே, இதை நம்ம வந்து கோட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். நான் இந்த கோடுக்கான லிங்க் கீழே தந்துடுறேன், நீங்களும் கோட் பண்ணி பாருங்கள். ஓகே, எனக்கு இங்கே அரேவாக ரிட்டர்ன் பண்ணனால இன்ட் ஆன்சர்ன்ற அரே ஒன்று எடுத்துக்கிறேன். நியூ இன்ட் 2x2 மேட்ரிக்ஸ் தானே இது. ஸோ வந்து எப்படி இருக்கும், அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். n ரோன்னு வச்சுங்க, m காலம்னு வச்சுப்போம். ஸோ n இன்ட்டு எம்னு எடுக்கிறோம். ஏன்னா எத்தனை எலமெண்ட் இருக்கும் அத்தனை இது. ஃபார் எக்ஸாம்பிள் m இன்ட்டு n. m இன்ட்டு n ஏன்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, ஸோ ரோ இன்ட்டு காலம் 3 3 இன்ட்டு 3 எவ்வளோ 9. ஸோ நம்ம 9 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணணும்னால அரேயோட சைஸ் m இன்ட்டு n எடுத்திருக்கேன். அண்ட் இன்ட் இண்டெக்ஸ் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒன்றும் இந்த அரே இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணோம்ல, அரே லிஸ்ட்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் இது பண்ண முடியாது. ஓகே, என்னோட காலம்க்கு வந்து இன்ட் j = 0, j லெஸ் தேன் அரே டாட் லென்த் j ப்ளஸ் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னா இஃப் என்னோட ஜே, ஓகே இங்கே தான் காலம் தந்துட்டாங்களே, ஸோ அரே லென்த் எம்னு எடுத்துக்குவோம். ஜே %2 = 0. ஈவனாக இருக்குச்சு என்ன பண்ணணும், எனக்கு கீழேருந்து வேணும் தானே. ஸோ ரோல் என்ன பண்ணணும், ரோல் வந்து 0 லெஸ் தேன் ரோல i ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டு அரே ஆஃப் இண்டெக்ஸில் என்னோட ஓகே ஆன்சர் ஆஃப் இண்டெக்ஸில் அரேவோட i, j பண்ணிட்டு ஆன்சரோட இண்டெக்ஸில் பண்ணதுனால இண்டெக்ஸை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டே வரப்போகிறோம். அடுத்து வந்து இந்த இஃப் விட்டுல வந்துடலாம். எல்ஸில் என்ன, ஃபார் int i = லாஸ்ட் ரோவா, ஸோ n-1 greater than or equal to 0, i மைனஸ் பண்ணிட்டு வரும். ஆன்சர் ஆஃப் இண்டெக்ஸில் அரேயோட i, j போட்டுட்டு இண்டெக்ஸை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி விடுறோம். ஃபார் லூப்களில் வந்துட்டு ரிட்டர்ன் ஆன்சர். ஓகே, கோட் ரன் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, 4 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் பண்ணுவோம். சூப்பர். ஸோ நம்மளோட கோட் வந்து எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த கோடிங்க்கான லிங்க் நான் கீழே தரேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸி தான். தேங்க்யூ.